தோற்றால் பயிற்சின்னு எடுத்துக்கிறீங்க. 2026 உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குமா இல்ல அதுவும் பயிற்சியா இருக்குமான்னு உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. வீட்டில் இருக்கிற சான்றோர் பெருமக்களே, கூடியிருக்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உலகிற்கு பொதுமறை தந்த வள்ளுவ பெரும்பாட்டன் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி என்று போதிக்கிறான். உலகத்தில் வாழக்கூடிய உயிர்கள் யாவும் மழைக்காக ஏங்கி தவிப்பது போல குடிமக்கள் நல்ல ஆட்சிக்காக ஏங்கி தவிப்பார்கள் என்கிறார். நாமும் அந்த நல்லாட்சியை நாடியே 5 ஆண்டுக்கு ஒரு முறை வாக்கு செலுத்துகிறோம். ஆனால் நல்லாட்சி என்பது கனவாக மாறிப்போனது. 5 ஆண்டு காலம் திமுகவின் ஆட்சி, 5 ஆண்டு காலம் அதிமுகவின் ஆட்சி. இவங்க குடும்பத்தை ஆளாம அவங்களுக்கு வாக்கு செலுத்துறது, அவங்க குடும்பத்தை ஆளாம இவங்களுக்கு வாக்கு செலுத்துறது, மாறி மாறி 2 கட்சியும் லாவணி பாடும். ஆனால் மக்கள் வாழ்க்கை தரத்தில் என்ன மேம்பாடு வந்திருக்கு என்கிற கேள்வியை வைக்கிறேன். இதில் வரக்கூடிய தேர்தல்களை 4 மணி போட்டி. இந்த 4 மணி போட்டியில் பேசப்படாத ஒரு செய்தி இருக்கு. என்ன செய்தினா, வரக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலில் ஒரு தொகுதிக்கு திமுகவும் அதிமுகவும் செலவு செய்ய போற தொகை 20 கோடி. அது எங்களை போன்ற நாகப்பட்டினம் பக்கம் இருக்கக்கூடிய வேதாரியம் போன்ற தொகுதிகளுக்கு, அது கோயம்புத்தூர் சென்னைனா அது 50 கோடியாக உயரும். ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட 5 ஆண்டு கால தொகுதி மேம்பாட்டு நிதியே 15 கோடி தான். அப்போ ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 20 கோடியும் 30 கோடியும் செலவு பண்றாங்கன்னா இது என்ன மாதிரி அரசியல்னு புரிஞ்சுக்கணும். அதே போல வாக்கு காசு கொடுக்கிற முறை இன்னைக்கு இலகுவாக்கப்பட்டு, இடைத்தேர்தலில் வாக்கு காசு கொடுத்தது பொது தேர்தலுக்கு கொண்டு வரப்பட்டு மக்களை விலை பேசுகிறார்கள். காசு கொடுத்து வாக்களை பெற முடியுங்கிற நிலை இருக்குமானால் அங்க நல்லாட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுப்புற. அதிமுக விட 10 ஆண்டுகள் ஆட்சி. ஐயா எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டு காலத்துக்கு மேல ஆண்டாங்க. அந்த கொடுமை தாழாம திமுக 2021 வந்துச்சு. ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னாங்க. அதிமுக ஆட்சியின் கொடுமைகளுக்கு அங்க முடிவு கட்டுவோம்னாங்க. அதிமுக ஆட்சி காலத்துல நிகழ்ந்த மிகப்பெரிய கொடூரம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு 2018 நடந்துச்சு. அன்றைக்கு திமுக என்ன சொன்னது? குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவோம், யாரை விடமாட்டோம், இதை ஏற்க முடியாது என்று பேசியது திமுக. ஆனா திமுக ஆட்சிக்கு இன்னும் 3 மாத காலத்துல ஆட்சி முடிய போகுது. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொடர்புடைய யாரையும் திமுக அரசு தண்டிக்கவில்லை. மாறாக அதில் தொடர்புடைய காவல்துறை அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு வழங்கியிருக்கிறது. அதே போல அதிமுக ஆட்சி காலத்தில் சாத்தான்குளம் படுகொலை, காவல் நிலையங்கள் சாத்தான்களின் கூடமாக மாறி வருகிறது, ஏற்க முடியாது என்று பேசியவர் ஸ்டாலின். இன்னைக்கும் தமிழ்நாட்டில் காவல் நிலைய படுகொலைகள், காவல்துறையே கையை உடைக்குது, காலை உடைக்குது, அதே போல என்கவுண்டர் பண்ணுது, எல்லாம் நடக்குது. அதிமுக ஆட்சி காலத்தில் கதிராமங்கலம் நெடுவாசல்ல விவசாயிகள் மீது ஒடுக்குமுறை, மீத்தல் எடுப்பதற்காக, ஹைட்ரோகார்பன் எடுப்பதற்காக விவசாய நிலங்களை பறித்தார்கள் கதிராமங்கலத்தில் நெடுவாசல்ல. நீங்க திமுக ஆட்சி காலத்திலே பரந்தூர்ல 2 ஆண்டுக்கு மேலாக போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராடக்கூடிய மண்ணின் மக்களுக்கு, விவசாய பெருங்குடி மக்களுக்கு எந்த தீர்வும் கிடைக்க போறல. அதிமுக தனியார் மையம், திமுக தனியார் மையம் தான். இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க. அப்ப அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் என்ன மாறுபாடு? அதிமுக சத்தமாக செஞ்சதை திமுக சத்தம் இல்லாம செஞ்சுக்கிட்டு கேட்டாங்க. சொல்லுவாங்க பாஜக உள்ள வந்துடும், பாஜக பூந்துரும். இந்த பாஜக பூச்சாண்டியை காட்டி திமுக தன் தரப்பின் அத்தனை தவறுகளையும் மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம திருப்பரங்குன்றம் வருவோமே, திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் எத்தனைங்கிறாங்க. கார்த்திகை முடிஞ்சு 15 நாள் ஆச்சு, ஆனா தீபம் எத்தனைங்கிறாங்க. நாங்க சொல்றோம் அங்க ஏற்ற முற்படுவது தீபம் அல்ல, கார்த்திகை தீபம் இல்லை, அது கலவர தீங்கிறோம். ஆனா பாஜக அரசியல் பண்ணுது, சங் பரிவார் கும்பல் அரசியல் பண்ணுது. அவங்க என்ன சொல்றாங்க? தர்காவை இடமாற்றம் செய்வோம், அது மட்டுமில்லாது அயோத்தியாக மாற்றுவோம். உலகத்தின் கண் முன்னால் பாபர் மசீதை இடித்து தகர்த்தது போல நாங்கள் சிக்கந்தர் தர்காவை இடித்து தகர்ப்போம் சொல்லாம சொல்றாங்க. இந்த பாஜகவின் கொடுங்கோல் செயல்பாட்டுக்கு பாதை போட்டு கொடுத்த யார் தெரியுமா? இதே திமுக தான். 2024 ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி அந்த திருப்பரங்குன்ற மலை மேல இருக்கக்கூடிய தர்காவுக்கு நேர்த்தி கடன் செய்யறதுக்கு அபுதாகிர்னு ஒருத்தர் போறார் குடும்பத்தோட. போறப்ப காவல்துறை மறிக்குது, இங்க போக கூடாது, ஏன்னா ஆடு கோழி பெருட அனுமதி இல்லைன்ட்டு. அந்த கோயில்ல மிக குறைந்தது, அந்த தர்காவில் மிக குறைந்தது 300 ஆண்டுக்கு மேல ஆடு கோழி பெறப்பட்டு வருது. இப்ப ஏன் தடுக்கணும்?
தடுத்த பிறகு அமைதி பேச்சுவார்த்தை அறநிலைத்துறை சொல்லுது, என்ன சொல்லுது? வேண்டாம், ஆடு கோழி பலிட வேண்டாம். இங்க கோயில் தர்கா வக்ஃப் வாரிய கட்டுப்பாட்டில் இருக்கா இல்ல அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கா? முதல்ல பாதை போட்டு கொடுத்தீங்க. கொடுத்த உடனே இந்துத்துவா என்ன பண்ணுது? இந்துத்துவா கூட்டம் அவங்க மதுரையை குறி வச்சு அங்க இந்து முனி சார்பா முருகன் மாநாடு போட்ட பிறகு இப்ப கார்த்திகை தீபம் பாதை போட்டு கொடுத்தது திமுக. அந்த பாதையில பயணித்து கொண்டு போது பாஜக. நீங்க பாஜக எதுக்குறீங்களா? நான் திரும்ப சொல்றேன், இந்தியா முழுக்க பாஜக வளரவே இந்த திமுக தான் காரணம். முதல் வாஜ்பாய் ஆட்சி 13 நாள்ல கவிழ்க்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு 13 மாதத்துல ஜெயலலிதா அம்மையார் ஆதரவு திரும்பப்பட்டாங்க, கவிழ்க்கப்படுது. 5 ஆண்டுகள் ஆட்சியை நிறைவேற்ற முடியாம தடுமாறி நின்றபோது வாஜ்பாய் நின்றபோது ரைட் பர்சன் ராங் பார்ட்டின்னு சொல்லி பாஜக கரங்கள்ல அதிகாரத்தை 5 ஆண்டு காலம் கொடுத்தீங்க. கட்ட குறைந்தபட்ச செயல் திட்டம் கொண்டு வரப்பட்டது 99 இல்ல 98. அதை விட முக்கிய செய்தி, நீங்க குறைந்தபட்ச செயல் திட்டம் சொல்றீங்கல்ல, நீங்க பாஜகவோட கூட்டணி இருந்த காலகட்டத்தில் தான் 2002 குஜராத்ல 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் துடிக்க படுகொலை செய்யப்பட்டாங்க. அன்னைக்கு கூட்டணியை விட்டு அமைச்சரை விட்டு ராம்விலாஸ் பாஸ்வான் பதவி விலகினார். மம்தா பானர்ஜி, சந்திரபாபு நாயுடு குறைந்தபட்சம் மோடியை பதவி நீக்கம் பண்ணுங்க. எந்த கண்டன குரலையும் எழுப்பாது பாஜகவோடு கை குலுக்கியது இந்த திமுக. அதே போல கோயம்புத்தூர் கலவரம் 24 இஸ்லாமிய மக்கள் சுட்டு கொலை செய்யப்பட்டார்கள். எந்த ஆட்சி? இதே திமுக ஆட்சி. இதெல்லாம் தொடர்ந்து பேசுறீங்க, இது புதிதாக பேசுவது கிடையாது. தொடர்ந்து பேசணும். ஒரு முறையும் உங்களை தேர்ந்தெடுக்கல அப்படின்னா இந்த தடவை பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை தகர்ப்போங்கிற இடத்துக்கு வந்திருக்கோமா? இல்ல, பார்ப்பனரை கொண்டு பார்ப்பனை ஒழிப்போம் அண்ணா சொன்னாரு. வெங்கட்ட பட்டாபிராமன் ஒரு பார்ப்பனரை திமுக கொள்கை வேப்பலா வச்சாங்களே. ஏன் எஸ்வி சேகர திமுக சேர்த்தாங்களே? எஸ்வி சேகரும் சோபியும் ஒரே மாதிரி பகிர்ந்துக்க போறாங்க. அது பிரச்சனை இல்ல. எங்கெங்க திமுக கோட்பாடு இருக்கு? திராவிட மாடலுக்கு முன்னோடி ராமர்னு பேசுறாரு அமைச்சர். திராவிட மாடலுக்கு முன்னோடி ராமரை பாஜக கைவிட்டுட்டு ஜெய் ஸ்ரீராம் சொன்னவங்க ஒரிசாவில ஜெய் ஜெகநாத்ங்கிறாங்க. பாஜகவே ராமரை கைவிட்ட பிறகு திமுக சொல்லுது. அதனால இந்த 2 கட்சியும் பேசாம நேரம் பத்தாது. அதுல இந்த 2 கட்சிக்கு மாற்றான மக்களுக்கான உண்மையான அரசியல இந்த 15 ஆண்டு காலத்துல நாம் தமிழர் கட்சி வச்சு வருது. தோத்த கட்சி வளர்ந்ததாக வென்றதாக சரித்திரம் இல்லை, மேல போனதா சரித்திரம் இல்லை. ஆனா நாம் தமிழர் கட்சி 2016 போட்டி போட்டு 1.1, 4, 7, 8 விழுக்காடு தனித்து போட்டிட்டு வாக்கு காசு கொடுக்காம 4 பொது தேர்தலில் மாநில கட்சி அங்கீகாரத்தை போட்டிருக்கோம். நாங்கள் தோற்றாலும் ஜெயித்தாலும் களத்தை விட்டு என்னைக்கும் போறதில்லை. ஆனா வரக்கூடிய 2026 களம் எங்களுக்கான களம். இவ்வளவு நாட்களாக நாங்கள் விதைத்த நாங்கள் 2026 அறுவடை செய்வோம். 2026 நாம் தமிழர் கட்சி ஆட்சி மலரும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.